பச்சை பயிரை ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கிறேன். நிலக்கடலையில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். முளைக்கட்டின பச்சை பயிரையும் நிலக்கடலையும் இட்லி தட்டில் கொஞ்சமாக வந்து உப்பு தூவிக்கணும். உப்பு தூவின பச்சை பயிரும் நிலக்கடலையும் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வைக்கணும். ஆவியில் வந்து 10 மினிட்ஸ் வந்து வெந்தால் போதும். ஆவியில் வெந்த பச்சை பயிர் முளைக்கட்டினது நிலக்கடலை. மாங்காவை எடுத்து கழுவி துருவுறதில் வந்து சின்ன பல்லில் வந்து துருவிக்கணும். கேரட்டையும் எடுத்து அதே போல் சின்ன பல்லில் வந்து துருவிக்கணும். இதே போல் வந்து சின்ன சின்னதாக துருவி வச்சுக்கணும். ஆவியில் வேக வச்ச பச்சை பயிறு நிலக்கடலை துருவின கேரட்டு மாங்காய் சேர்த்திடணும். தக்காளி வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் கலந்துடணும். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துகிட்டு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கணும். தேவைக்கேற்ப உப்பு. எல்லா கலவையும் ஒன்றா வந்து கீழேருந்து மேலே முள்ள நல்லா கலந்து விடணும். மிளகுத்தூளும் உப்பு தூளும் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி கலந்து விடணும். 2 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்.